வந்து எங்கள் கட்சியை பொறுத்த மட்டும் அவர் பேசுனதில் ஒரு 40% உண்மை இருக்குது, 60% பொய் இருக்குது. 40% உண்மை என்ன? உண்மை என்னன்னா, அந்த மக்களுக்கு வந்து தேவையான அளவுக்கு வந்து விவசாயிகளுக்கு அந்த நெல் கொள்முதல் நிலையங்களில் வந்து சரியான கட்டட வசதி இல்லாமல் இருக்குது. 2வது அங்கே இருக்கக்கூடிய அந்த நாய்க பூரா லஞ்சம் வாங்குறான். லஞ்சம் வாங்கி கொள்முதல் பண்ணாமல் அதுக்காக இழுத்தடிக்கிறான். அதனால மழை பெஞ்சு அதுக்கெல்லாம் லஞ்ச ஒழிப்புத்துறைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது யார் கட்டுப்பாட்டுல ஐயா இருக்கு? அது யார் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் அவன் லஞ்ச ஒழிப்புத்துறை அவனாக போய் லஞ்ச ஒழிப்புத்துறையில் வேலை பண்ண மாட்டாங்க அந்த காவல் அதிகாரி. நீ வந்து இப்போ நான் லஞ்சம் கேட்குறேன் உங்ககிட்டன்னா நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் வந்து வரும். இல்லைன்னா அது வந்து நேரடியாக லஞ்சத்தை நீ வாங்கினியான்னெல்லாம் வீடு வீடாக போய் தட்டாது. சரியா? சரி ஐயா. விஜய் அன்னைக்கு பேசுனதுல வந்து ஒரு விஷயம் வந்து சொன்னாரு. விஜயை பார்த்து எதுவும் திமுக பயப்படுதா? கண்ணு இதெல்லாம் வந்து பெருமை தானே கண்ணு. அவனுக்கு பெருமை, அந்த தம்பிக்கு பெருமை. ஏதோ திமுக பயப்படுற மாதிரி அவர் ஒரு ஆக்ட் விட்டார்னா அவர் பயம் பண்ணுறாங்கன்னு அவர் நினச்சிக்குவார். அதனால் விஜய் வந்து அவர் திரைப்படங்களில் வந்து வில்லன்களை மிரட்டி பழக்கப்பட்டவர். திரைப்படத்தில் நடித்தார்னா ஒரு 100 வில்லன்களை கூட அடிப்பார், வெட்டுவார், குத்துவார், தாவி தாவி போவார், இதெல்லாம் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காரு அரசியல் அதல்ல அரசியல். யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நேர்மையாக அரசியல் பண்ணும்போது யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இவரை கண்டு திமுக பயப்படுது, திமுகவை கண்டு இவர் பயப்படுறாருன்னெலாம் நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி சொல்ல வேண்டிய வேலையும் இல்லை. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்குறாங்க. மக்கள் வந்து யார் நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கிறத மக்கள் தெரிஞ்சு தான் வாக்களிப்பாங்களே தவிர மக்கள் வந்து முட்டாள் இல்லை.